எல்லாருக்கும் வணக்கம். இதழிய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பூரி. பூரினா எல்லாருக்கும் தெரியும். இந்த பூரியெல்லாம் போட்டு போர் அடிக்கிறீங்களே நினைக்காதீங்க. நம்ம செய்யற பூரி வந்து ரவையை வச்சு நல்லா கார சாரமா, சைட் டிஷ்ஷே எதுவுமே தேவையில்லை, அப்படியே சுட சுட அப்படியே தொட்டு சாப்பிடலாம், அப்படியே எடுத்து சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு பூரி தான் செய்ய போறோம். ஆனா நான் அதுக்கு சைட் டிஷ்ஷும் வந்து சோயா கிரேவி செய்ய போறேன். அதையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பூரி செய்யறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து எந்த கப்பில் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம கையில் இருக்கிற கப்பில் அதில் 1.5 கப்பு நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதே கப்பில் 1/2 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லியை வந்து குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து உண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகாவை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ளேக்ஸ் மாதிரி. பச்சை மிளகாவை குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோதான் நம்ம வந்து பூரி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். சரிம்மா, எல்லாமே சொன்னீங்களே, அது என்ன மாவுன்னு சொல்லலையே. மண்டையில இருக்க கொண்டைய மறந்தாச்சு. ஆமா, கோதுமை மாவு 1.5 கப்பு. கோதுமை மாவு தான் பூரினா பின்ன எந்த மாவுல செய்வாங்க? கோதுமை மாவுல தானே செய்வாங்க. தெளிவா சொல்லணும். நீ மக்கு கோதுமை மாவு கரெக்டுமா. எப்ப பார்த்தாலும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணி இந்த பசங்க கண்டுபிடிக்கிறதா இருக்கு. அடுத்து நம்ம கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 150 கிராம் சோயா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி 2 தான் வச்சிருக்கேன். தக்காளி நிறைய தான் போடணும், ஆனா 1 கிலோ 100 ரூபாய் விற்கிதா, அதனால நான் ஒரு 2 தக்காளி தான் குட்டி குட்டியா எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம். தயிர் தேவையான அளவு நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டுப்பேன், நான் மொத்தமாக எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தேவையான அளவு, உப்பும் தேவையான அளவு. இவ்வளவு தான் இந்த கிரேவி செய்யறதுக்கு. ஆனால் மசாலா சொல்லலை. மசாலா வந்து நான் போடும் போது உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன மசாலா போடுறேன், சரிங்களா? முதல்ல சுடுதண்ணி கொதிக்க வச்சுட்டு நல்லா ஒரு கிண்ணம் நிறைய கொதிச்ச சுடுதண்ணியை நம்ம சோயாக்கு ஊற்ற போகிறேன். சோயாக்கு வந்து நம்ம அளவில் ஊற்றின தண்ணி கொஞ்சமாக ஊற்றுனோம்னா அதை ஃபுல்லாக நம்ம ஊற வச்சுக்கலாம். அமுக்கி இதை ஊற வச்சு நல்லா ஒரு 3-4 வாட்டி நம்ம கழுவணும் இதை. அதனால இதை அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். இதை ஊற எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம சோயா ஊற வச்சுட்டோம், அது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டும். அது ஊறுறதுக்குள்ள நம்ம மாவு பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். நான் 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த 1 கப்பு ரவையை இதில் சேர்த்துட்டு அதே கப்பில் 2 கப்பு சுடுதண்ணி சேர்க்கணும். 1 கப்பு 2 கப்பு சுடுதண்ணி சேர்த்துட்டேன். இது போதுமான அளவு தான். இதை அப்படியே நம்ம கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை எடுத்து அப்படியே ஊற வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சிக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம ஊற வச்சிருந்த ரவை நல்லா சுடுதண்ணியில் வெந்து 10 நிமிஷம் நல்லா வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிருந்தா கோதுமை மாவை சேர்த்துக்கிறேன். நான் கோதுமை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சிருந்ததையும் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். ஏன்னா பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதனால போதுமா இருக்கும். அது காரம் உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருந்தா உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி இப்போ ஊற்ற வேண்டாம், நம்ம பத்தலைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கும் ஈரமாக இருக்கு, அடியில் மாவுலேயும் சுடுதண்ணி போட்டு பிசைஞ்சிருக்கு. பத்தலைன்னா மேலே தெளிச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இங்கே பாருங்க, நான் தண்ணியே ஊற்றலை. உருளைக்கிழங்கும் நம்ம ரவை ஊற வச்சாலும் அந்த தண்ணியிலே பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது, கொஞ்சம் டைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால கொஞ்சமாக தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பதம் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பூரி மாவு பதம், சப்பாத்தி மாவு பதம் ரெண்டும் ஒன்று தானே. பூரிக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும், சப்பாத்திக்குன்னா லைட்டாக கொஞ்சம் ஈரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், தெளித்த தண்ணி போதுமாக தான் இருக்குது, இதுவே போதும். இங்கே பாருங்க, மாவை நல்லா பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டு எவ்வளோ சாப்பிட்டா. இதை அப்படியே நம்ம ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இப்போ கிரேவி செஞ்சுக்கலாம். முதல்ல இங்கே பாருங்க, நம்ம ஊற வச்சிருந்த சோயாவை நல்லா பிழிஞ்சிட்டேன், அலசிட்டேன். 3 வாட்டி அலசிட்டு பிழிஞ்சு மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்க, நம்ம போட்ட சோயா வந்து நல்லா பொடி ஆயிடுச்சு. எவ்வளோ பொடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, கொத்துக்கறி மாதிரி ஆயிடுச்சு. கொத்துக்கறி மாதிரியே தான் டேஸ்ட்டும் இருக்கும் செஞ்சால், கொத்துக்கறி கிரேவி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சோயா கிரேவி பண்ணிக்கலாம் வாங்க. கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயட்டும் நல்லா. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். எண்ணெய் ஜீரகம் கொஞ்சம் பொரியட்டும். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து இது கொஞ்சம் வதங்கட்டும், கண்ணாடி பதம் வரைக்கும். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1
ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன். இதுவும் அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இங்க பாருங்க, போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கிட்டே மூடி போட்டு விட்டுடலாம். அப்போ தான் நல்லா தக்காளி கொலன்னு வதங்கி வரும். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்க, தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலேயே. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். கரண்டினா ஒரு கரண்டி சேர்த்துக்கோங்க. நான் ஸ்பூனில் தான் சேர்க்குறேன். சேர்த்து இது நல்லா வதக்கிக்கிட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி இந்த கிரேவி கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். கொதிக்க திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்க, எவ்வளோ ஜம்முன்னு கொதிச்சிருச்சு. நம்ம போட்ட எண்ணெய்லாம் மிதக்கி வந்துருச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்சிருந்த சோயாவை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிக்கிட்டு கட்டியாக இருக்கு, தண்ணி கொஞ்சம் சேர்க்கணும் நம்ம, சரிங்களா? அதனால மிக்ஸி ஜாரில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் ஒரு டம்ளர் தண்ணி அலசி ஊற்றிக்கிறேன். நான் இதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால மிளகாத்தூள்ல கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா வேண்டாம், எனக்கு ஒத்துக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாவை எடுத்துட்டு நீங்கள் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலாம். திக்காயிடுச்சு பாருங்க. தண்ணி சேர்த்து இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம் நேரம். இந்த காரெல்லாம் வந்து சோயாக்குள்ளே இறங்கி நல்லா மசாலா கமன்னு வாசனை வரும். நான்வெஜ் வாசனை வீட்டையே சூப்பர். இது மாதிரி செஞ்சீங்கன்னா இது கொதிக்கணும். நம்ம திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்க, எவ்வளோ ஜம்மு எண்ணெய் பிரிஞ்சு கொதிக்குது. இப்போ வந்து ஆனால் நல்லா இதை கொதிக்க வைங்க. பச்சை மிளகா வந்து நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா சோயாக்குள்ள, அதனால நல்லா கொதிக்கணும். இல்லைன்னா பச்சை வாசனை வரும். பச்சை மிளகா ரொம்ப பச்சையாக இருக்கும். நான் நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் மேலே. சூப்பராக இருக்கும். நெய் லாஸ்ட்டாக சேர்த்து ஆஃப் பண்ணோம்னா எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லியை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சோயா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பூரியை சுட்டி எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் வச்சு எண்ணெய் காய வச்சிடலாம். முதல்ல எண்ணெய் காயட்டும். நம்ம அதுக்குள்ள பூரியை திரட்டி எடுத்துக்கலாம். நம்ம பிசைஞ்ச மாவு பாருங்க, நல்லா ஊறி எவ்வளோ சாஃப்டா இருக்கு பார்த்தீங்களா? இப்போ மறுபடியும் நம்ம கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம் லைட்டா. இந்த பூரி வித்தியாசமா இருக்கும். நம்ம பசங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தோம்னா திருப்பி திருப்பி கேட்பாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கவே எதுவுமே வேண்டாம். நம்ம டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா ஜாலியாக சாப்பிடுவாங்க. இவங்க மைனஸ் இருந்தா ஜாலியா சாப்பிடுவாங்க. இது ஒரு மைனஸ் பைத்தியங்க. இத பால்ஸ் பண்ணனுமா? ஆமா, குட்டி குட்டியா நம்ம பூரிக்கு எந்த சைஸ் வேணுமோ பண்ணிக்கோங்க. நான் குட்டி குட்டியா தான் போறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு பண்ணி எடுத்துக்கோங்க, சரிங்களா? எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் திரட்டி வச்சிருந்த பூரி எல்லாம் இதுக்குள்ள போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கு இந்த பூரி டேஸ்ட். பொரிக்கும் போதே வாசனை பாருங்க எவ்வளவு நல்லா ஜம்முன்னு வருது. அவங்களுக்கு எப்படி வாசனை தெரியும்? வாசனை பாருங்கன்றீங்களே, தெரியாம சொல்லிட்டோமா? நல்லா செவந்துருச்சு பார்த்தீங்களா? சூப்பரா குண்டாயிடுச்சு பார்த்தீங்களா? எடுத்துக்கலாம். இதை அடுத்து போட்டுக்கலாம். அதே போல மசாலா பூரி ரெடி. மசாலா பூரி இல்ல, காரப்பூரி. எல்லாம் ஒண்ணுதானே. மசாலா போடுறதால அது காரம்ன்றீங்க. கரெக்ட் தான். நம்ம தான் பேர் வச்சுக்கணும். பாருங்க சூப்பரா வந்துருச்சு. இதே போல எல்லா பூரியும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ஈஸியா நம்ம வீட்டுல காரசாரமான பூரியே ரெடி ஆயிடுச்சு. சோயா கிரேவியே ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.